யாத்திராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இவ்வேத வாக்கியத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்கு ஆண்டவன் நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஆண்டவன் நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்நாளிலும் கொடுக்கப்பட்டிருக்கிற இவ்வேத வாக்கியத்தின் தலைப்போடு வேத வாக்கியத்தை கொண்டு நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பிள்ளைகளை ஆயத்தமாக்கி பலப்படுத்தி மேன்மைகளை காண செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கேட்கிற உமது பிள்ளைகளை பேசுகிற உம்முடைய அடியானை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளும் மீட்பர் பாதக்கே ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறதெல்லாம் நிச்சயம்தான். நீங்கள் பிறரை பார்த்து ஆசீர்வதிக்கிறதும் நிச்சயம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஒரு குறைவும் இல்லை, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒன்றை பார்த்து சொல்கிறேன், உனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் ஓய்வு நாளில் கர்த்தர் ஒன்றை பார்த்து சொல்கிறேன், சபையை பார்த்து சொல்கிறேன், உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மா இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் சகோதரத்தை பார்த்து சொன்னது போல, உன் பெற்றோரை பார்த்து சொன்ன ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறேன், நீ சும்மா இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் இங்கிலீஷில் சொல்ல போனால் க்ளோஸ் யுவர் மவுத். அல்லேலூயா. இன்னும் ரொம்ப ஸ்டாண்டர்டாக சொல்ல போனால் க்ளோஸ் யுவர் ஷட் அப் யுவர் மவுத் அண்ட் புட் இட் இன் யுவர் பாக்கெட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி வாயை பொத்தி உனக்கு இருக்கிற பாக்கெட்டில் போட்டுக்க, அது தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பார்த்து சொல்லலை, ஆண்டவர் தான் சொல்லுற. வசனத்தை ஒருக்க கூட வாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீ சும்மா இரு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, மோசே ஜனத்தாரை வழிநடத்தி வரும்போது, சோத்திரம், உங்களை நான் வழி நடத்தி வருகிறது போலவோ அவன் அநேகமான திருச்சபைகளை அவை சோத்திரம் வழி நடத்துகிறது போல கர்த்தர் ஏற்படுத்தின மோசே இஸ்ரவேல் ஜனத்தாரை பழைய வருஷம் என்று சொல்லப்படுகிற அந்த எகிப்து தேசத்திலிருந்து கடந்து வர செய்து இந்த 2026 வருஷம் என்று சொல்லப்படுகிற இந்த புதிய வருஷத்தில் உங்களை கடந்து வர செய்கிறது போல கடந்து வர செய்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கன்னிக்கு முன்பதாக கொண்டு போய் விட்டுருக்கிறான் மோசே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதம் எல்லாம் தந்து இப்போ ஒரு குழப்பத்துக்கு முன்பதாக போய் நிற்கிற யாராவது உண்டுன்னு நீங்க ஆமைன்னு சொல்லுங்க. குழப்பம் இல்லையா? குழப்பம் இல்லையா? சில பேர்லாம் குழப்பத்தை முன்னாடி போய் நிற்கிறாங்க. செய்யணுமா வேண்டாமா சொல்லுறாங்க, நடப்பிக்கணுமா நடப்பிக்கண்டாமா. அல்லேலூயா. நீங்க கை வைத்தண்ணா. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் நல்லா தான் கூட்டி கொண்டு வந்தார். 2026 வருஷம் 26 வருஷம் அவன் சொத்தம் 4 நாள் போக முன்னாடி குழப்பம் பட்டியாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி குழப்பம்? எப்படி குழப்பம் பட்டியாச்சு? இந்த மோசே எங்களை கூட்டி கொண்டு வந்தான். அவன் சோத்திரம் நல்ல எகிப்து தேசத்தில் எங்களை அவன் சோத்திரம் கூட்டி கொண்டு வந்தான். இப்போ பின்னாடி சோதரன் எகிப்தியான வாரான், முன்னாடி பயங்கரமான செங்கடல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலை நிற்கிற தேவ பிள்ளையே, அல்லேலூயா, அல்லேலூயா. பின்னாடி திரும்பவும் முடியாது. ஏன்னு சொன்னா, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். சிலுவையே முன்னா உலகமே பின்னா, சிலுவையே முன்னா
உலகமே பின்னா இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. அல்லேலூயா. ஒரு வாக்குறுதி பண்ணப்பட்டிருக்கு, அதனால திரும்பி பார்க்கவும் வழியில. அல்லேலூயா. அல்லேலூயா. முன்னாடி கடந்து போக முடியல. அல்லேலூயா. 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 மோசேட்டை கேட்கவும் இல்லை, ஒரே மனசுக்குள்ள பரபரப்பு. அல்லேலூயா. எப்படி மனசுக்குள்ள பரபரப்பு. எத்தனை ஜெபம் பண்ண இந்த குழப்பம் நம்மளை விட்டு, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, எத்தனை ஜெபம் பண்ணாலும் சொல்லலையோ நீங்க சொல்லலையோ? அல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணி பார்க்குறோம், எதுக்கு அதிகாலை மேல மேல ஜெபம் பண்ணணும்? சே, எப்படி சே ஜெபம் பண்ணியெல்லாம் பார்க்குறோம், இனி ஊழியக்காரனையும் சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் இருதயத்தை அறிந்தவரை கர்த்தர் சொல்றார், யுத்தம் கர்த்தர் பண்ண போகிறார், நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. அல்லேலூயா. 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 யுத்தத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. உன் காரியத்தை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் சூழ்நிலைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இதில் இந்த சும்மா என்று சொல்லப்படுகிற காரியத்தில் 2-3 வெரைட்டி இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. எழுதி எடுத்துக்கோ. முதல்ல வாயை மூடிட்டு இருப்பாங்க, சும்மா இருப்பாங்க, ஆனால் இருதயத்தில் குறுக்குறுத்துட்டே இருப்பாங்க, திட்டிகிட்டே இருப்பாங்க. இது முத குணம். எப்படி? வாய் மூடி தான் இருக்கும், இது என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? கிறுக்கிறுத்துட்டே இருக்கும். ரெண்டாவது, இவர்கள் சும்மா இருப்பாங்க, யோசனை எல்லாம் பலவிதமா இருக்கும். சில பேர் சும்மா இருப்பாங்க, எந்த ஆண்டவருக்கு பிரியமான காரியமும் செய்ய மாட்டாங்க. சில பேர் சும்மா இருப்பாங்க, என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு உள்ள இருதயம் இருப்பாங்க. சில பேர் சும்மா இருப்பாங்க, எப்பதான் நடக்கும் பார்ப்போம் அப்படின்னு உள்ள ஒரு சவால் அவங்களுக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. 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 இப்படி சும்மா இருக்கிறதுல நிறைய விதம் இருக்கு. அல்லேலூயா. எப்படி? இப்படி சும்மா இருக்கிறதுல, சும்மா இருன்னு சொல்லும்போ, சும்மா இருன்னு சொல்லும்போ, சும்மா இருக்கிறதுல இப்படி நிறைய விதங்கள் இருக்கு. இதுல இந்த எந்த விதமும் நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உன் நாவை அவன் சூத்திரம் மூடி சும்மா இருன்னு சொல்றான்னு சொன்னா, இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனத்தாரை பார்த்து மோசே கர்த்தருடைய கட்டளை பெற்று அவை சத்திரம் கர்த்தர் உங்களுக்கு யாவையும் செய்தார், நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்லப்பட்ட காரியம், நீங்கள் முறுமுறுப்பில்லாமல் சும்மா இருங்க. அவை சோத்திரம் உங்களுக்கு வழி ஆயத்தப்படும் பொழுது அவைகளூடாய் கடந்து போங்க. அல்லேலூயா. 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 நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொன்னால் நீங்கள் முறுமுறுக்காதிருங்கள். உங்களுக்கு கர்த்தர் வழியை காண்பித்து தருவார், அதிலே நீங்கள் கடந்து போங்கள். சங்கீதம் 128:1 சொல்லப்பட்டது போல ஒரு மகத்துவமான நீரூற்று ஓடுகிற நதியாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. சற்று 128வது சங்கீதம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் ஒன்று வாசியுங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இந்த பாக்கியமும் நன்மையும் எந்த மரத்துக்கு உண்டாயிருக்கு என்று சொல்லி வேதவசனம் சொல்லுன்னு சொன்னால், நல்ல நீரூற்று அண்டையில நட்டப்பட்டிருக்கிற மரத்துக்கு மட்டும்தான் இந்த மேன்மை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. 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 இங்கே அந்த மரத்தை போல ஆக வேண்டாம். கர்த்தர் நல்ல நீரூற்றை போல, நல்ல நீரூற்றை போகிற ஆற்றை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. 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 நம்ம உலக சோதனை நடைமுறையில் நல்ல எந்த மண் நல்ல மண்?
செம்மண்ணா, சரி அது இருக்கட்டும், செடிகளுக்கு இருக்கட்டும். கட்டிடங்களுக்கு என்ன மண்? கட்டிடங்களுக்கு எந்த மண் நல்ல மண்? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. இது செடிகளுக்கு நல்லது தானே? சோதரம், செடிகளுக்கு நல்ல மண்ணு தானே? நல்ல மண்ணா இல்லையா? நல்ல மண்ணா இல்லையா? யாராவது செடிகளுக்கு ஆத்து மண்ணு போட்டு பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கீங்களா? மேலே போடுவாங்களா? பார்த்துருக்கீங்க? அப்போ அல்லேலூயா, அதுதான் நான் கேட்டேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா நான் கேட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்து மண்ணுக்கு டபுள் பிரயோஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆற்று மண்ணை போல நீங்கள் இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி? எந்த மண்ணை போல இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்க. எந்த மண்ணை போல இருக்கணும்? இந்த ஆற்று மண்ணுடைய குணாதிசயங்களை நம்ம வசனத்தை கூட பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இவன் நம்ம நீ சும்மா இரு, கர்த்தர் உனக்கு மேன்மையானவர்களை செய்வார், கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணி தருவார், கர்த்தர் நன்மையானவைகளை உனக்கு உண்டாக்கி தருவார், நல்ல ஔஷதங்களை உண்டாக்கி தருவார் என்று சொன்னவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கள் சங்கீதம் 128 3 வாசிங்க. உன் மனைவி வீட்டு ஓரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும். அப்போ இந்த ஆசீர்வாதம் யாருக்கு? இன்னொரு ஆசீர்வாதம் யாருக்கு? ஹலோ, ஹலோ. இன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் யாருக்கு? 128 3 வாசிங்க. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் போலிருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும். அப்ப யாருக்கு ஆசீர்வாதம்? சத்தமா சொல்லுங்க. கேட்கல. நீங்க அங்க இருக்கிறீங்க, நான் இங்க இருக்கிறேன். யாருக்கு? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு. அதுதான் முக்கியம். அல்லேலூயா. ஆணுக்கும் பொண்ணுங்க அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு கர்த்தருக்கு பயப்படுறீங்களோ அவர்களுக்கு இந்த ஆசீர்வாத கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஆற்று மணலை போல இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆற்று மணலுக்கு நேராய் உங்களை நான் திருப்பிக்க ஆசைப்படுகிறேன். ஆகலும் அதுக்கு முன்பதாக சில வார்த்தைகளை நம்ம பார்க்க வேண்டிய நிச்சயமாக இருக்கிறது. சங்கீதம் 46வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 46வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே நிச்சயமாய் நான் உயர்ந்திருப்பேன், பூமியிலேயும் நான் உயர்ந்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்க நிச்சயமா என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை போல கர்த்தர் வானத்திலும் பூமியிலும் உயர்ந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் நிச்சயமா உயர்ந்திருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்றை நினைப்படுத்த விரும்புகிறேன். ஒரு கர்த்தர் ஆரம்பித்த ஆரம்பம் அவரோட அற்பமாக இருந்தால் அதனுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை சூத்திரம் நீங்கள் ஒன்றுமில்லாமல் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம், அந்த ஆரம்பத்தின் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். தொடர்ந்து வாசிங்கள். கர்த்தர் இவனமாய், கர்த்தர் உயர்ந்தவராய், அவர் பூமியிலும் வானத்திலும் பூமியிலும் அவர் உயர்ந்தவராய் இருக்கிறது போல தம் பிள்ளைகளையும் அவர் உயர்ந்தவராக வைக்கிறார். எவனமாய் சொன்னான். சங்கீதம் 56வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல வாசிங்க. சங்கீதம் 56:3. நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புகிறது போல அவன் சோத்திரம் பயப்படுகிற வேளையில் அவன் சோத்திரம் அவன் முன்னாடி செங்கடலும் பின்னாடி திரும்பி பார்க்க முடியாது என்று சொல்லப்படுகிற சூழலும் நிற்கிற தேவ பிள்ளை, ஆபத்தின் நேரத்தில் நீ கர்த்தரை நோக்கி பார்த்து உயர்த்தப்படுகிறது போல. அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. என் நேரமும் கர்த்தர் உன்னை உயர்ந்திருக்க செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள் சொல்லப்பட்ட காரியத்தினூடாய் கர்த்தர் உயர்ந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது போல அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் ஆபத்து காலத்தில் கூப்பிட்டு உயர்த்தப்படுகிறது போல என் நேரம் உயர்த்தப்படுவீர் என்று சொல்லிதான் கர்த்தர் வார்த்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சற்று திரும்பிகளுக்கு ஏசாயா 1வது அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 1வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். இப்பொழுது மனம் பொருந்தி நீங்கள் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்கள் செவி கொடுத்தால் நிச்சயமாக தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேசத்தின் நன்மைன்னு சொன்னா சோதரம். ஹலோ சபை சொல்லுங்க, தேசத்தின் நன்மைன்னு சொன்னா உலகத்தின் ஆசீர்வாதமா, உலகத்தின் காரியமா, விட்டு வச்சிருக்க காரியமா? சோதரம், தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் தேசத்தில் நன்மை உண்டா இருக்கா? தேசத்தில் நன்மை இருக்கா? தேசத்தில் கொலை, கொள்ளை, விபத்து, ஆபத்து, மோசம், அவன் சோத்திரம், பொல்லாப்பு. இன்னும் பாருங்க, கடந்த நாட்களில் சின்ன பிள்ளைகள் காய்ச்சலுக்கெல்லாம் இறந்து போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேசத்தில் பொல்லாப்பு மிகுந்திருக்கிறது. இங்கே வசனம் சொல்லுது, நீங்கள் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த தேசத்தின் நன்மை எங்கே இருக்கு? அல்லேலூயா. இந்நாட்களில் தேசத்தில் அதிகமான சஞ்சலப்பை மிகப்பட்டிருக்கிற நாட்களில் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் சொன்னால் வேதவசனம் சொல்லுகிற எகிப்தியருக்கும் சோத்திரம் இஸ்ரவேல் ஜனத்தார் யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்பி விசுவாசித்து பயந்து அவர்கள் செவி கொடுத்தார்களோ அவர்களுக்கு ஏற்றதான கோதுமை மணிகளை கர்த்தர் வைத்தது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. தேசம் முழுவதும் தீக்கரை ஆக்கப்பட்ட பொழுதிலும் அவை சோத்திரம் ஏற்றதான நெற்களையை கர்த்தர் வைத்திருந்தது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கான தேசத்தின் நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தின் ஆசீர்வாதங்களை அவன் கர்த்தர் வச்சிருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகளை கர்த்தர் நீங்கள் புசிப்பீர்கள் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேட்பீர்கள் என்று சொன்னால், அல்லேலூயா, வசனத்தை ஒருக்க கூட வாசியுங்கள். நீங்கள் இவைகளுக்கு மனப்பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள் என்று சொல்லும் பொழுது எங்க வாழ்க்கையில மேன்மை உண்டாகும். ஆமாம் சோதரர், 2026 வருஷமும் இன்னும் நான் கடந்து போகுது, இன்னும் போய்கிட்டே இருக்கு, இன்னும் வேகமா 4 நாள் ஆயாச்சு அதுக்குள்ள சோதரம். அல்லேலூயா. இப்போதான் 1ஆம் தேதி ஆரம்பிச்சது போல இருக்குது, அதுக்குள்ள 4 நாள் முடிஞ்சாச்சு அப்படி சொல்லப்படுகிறது போல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சஞ்சலப்போடும் தவிப்போடும் அல்ல தேவ பிள்ளையே. அல்லேலூயா. இந்த 4 நாளும் கர்த்தர் செய்திருக்கிற நன்மைகளை நீ பார்க்கும்படிக்கு வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுப்ப என்று சொன்னா கர்த்தர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புறம்பே இருக்கிறான அவிசுவாசமான வார்த்தைகளையும் யோசனையும் நாவு பிதட்டாது இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னவாய் முடிந்திடும் என்று சொல்லுகிற வார்த்தையை பிதட்டாது இருப்பதாக. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப சோத்திரம், கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆசை இல்லை போல இருக்கு. உங்களை உயரம் பண்ணணுமா வேண்டாமா? உயரம் பண்ணணுமா வேண்டாமா? யாருக்கெல்லாம் உயரணும்? வாழ்க்கையில் உயரணும், உயரணுமா? உயரணும். எல்லாருக்கும் ஆசை தான். சில பேருக்கு ஆசை இல்லை போல பார்த்து என்னாலே நடந்தாலும் போட். அல்லேலூயா, அல்லேலூயா. வாஞ்சிக்கிறவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இருதய வாஞ்சி உள்ளவர்களுக்கு தான் இந்த வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண போகிறார். நீ வாயை மூடி சும்மா. அல்லேலூயா. கர்த்தர் உயர்ந்திருக்கிறது போல நீ பிள்ளையா இருக்க, தேவனுடைய பிள்ளையா இருக்கிற உன்னையும் கர்த்தர் உயர்த்த போகிறார். இப்போ உயர்த்தும்படிக்கு நீ அவருடைய வார்த்தைகளுக்கு கொஞ்சம் சட்டேன செவிகளை திருப்பிக்கோ அப்படின்னு சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க லூக்கா 8வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 8:15. சோதரம்.
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையோட பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறது போல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க விதைக்கப்படுகிற நிலமும் சோதரன் விதைக்கப்படுற விதையும் நல்ல நிலமும் சொல்லப்பட்டு, இதுல நல்ல நிலத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சோத்திரம் நல்ல விதைகளை ஏற்றுக்கொள்ளுகிறது போல அவை சோத்திரம் வசனங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை தன்னோடு காத்து வைத்து ஏற்ற வேளையில முளைப்பிக்க செய்கிற நல்ல நிலத்தை போல. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல நிலத்தில் இருக்கிற நல்ல மண்ணை போல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செம்மண்ணில் செடி சீக்கிரமா வளருமா, மணல்ல சீக்கிரமா வளருமா? கொஞ்சம் சத்தமா சொன்னு. மணல்லையா செம்மண்லையா? பாச்ச நாங்க செம்மண்ணில் நட்டு வளர்த்திருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒரு இப்போ கிடைக்கும்ல, கொஞ்சம் ஒரு 30 ரூபாய்க்கெல்லாம் கடல் மண் கிடைக்கும்ல, ஆத்து மண் கிடைக்கும்ல, தெரியாதா? கிடைக்கும்னா வாங்கி என்ன செய்யுங்க, ஒரு குட்டையில் போட்டு இன்னொரு குட்டையில் செம்மண் வச்சு, அதாவது ரொம்ப நேரம் எடுக்கிற ஒரு முளையை, அதாவது நம்ம சோதரம் அதெல்லாம் இருங்கு சோளம் அதை நீங்கள் என்ன செய்யுங்க, தண்ணியில் ஊற போட்டு பாருங்க எந்த மண்ணில் முதல்ல அது விதை கொறுக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மணலில் அது ஈஸியாக தன் வேரை போடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மணல் தன்னிடத்தில் கொண்டவைகளை அழகாக தக்க வச்சுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நல்ல மணல், இந்த நல்ல மணல் தன்னிடத்தில் இருக்கிறது என்ன செய்யுமா, தக்க வச்சு கொள்ளுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் பிரத்யேகமாக சொல்லப்போனா நீங்கள் எப்படிப்பட்டவளாக இருக்கணும்னா ஆற்று மணலை போல இருக்கணும், கடல் மணலை போல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? ஆற்று மணலை போல இருக்கணும். இந்த ஆற்று மணலுடைய காரியம் வேத வசனத்தில் உணர்த்தப்படுகிறது. எப்படின்னு சொன்னா, தன்னிடத்தில் ஒன்று கிடைச்சிச்சுன்னா அது பத்திரமா வச்சுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செஞ்சிருக்கோம்? பத்திரமா வச்சிருக்கோம். அழுக்கு பிடிக்காம என்ன செஞ்சிருக்கோம்? பாசி மட்டும் நல்ல பாசியும் நல்ல மீன்கள் வளர்கிற இடம் மாட்டி என்ன செஞ்சிடும், அது மாற்றி நல்லா சுத்தமாக வச்சிருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் நல்லா ஓடுகிற ஆற்றில் கொஞ்சம் வெயிட்டான ஏதாவது ஒரு காரியத்தை உள்ளே போட்டு பாருங்க, அது அப்படி உள்ள ஆழத்திலே கிடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மண்ணை என்ன செஞ்சுக்கணும்? பிடிச்சு வச்சுக்கணும். அது என்ன செஞ்சிடும்? சில நாட்கள் கழித்து எடுக்கும்போ நீங்கள் போட்டதை பார்க்கலும் அது ரொம்ப அழகாக இருக்கும். அல்லேலூயா. போட்டு பார்த்துருக்கீங்களா? கவனித்து பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றும் வேண்டாம், கொஞ்சம் ஃபோர்ஸாக கொஞ்சம் தண்ணி எடுத்து நீங்கள் அதை சுத்தம் வடிகட்டி பாருங்கள், அது தன்னிடத்தில் உள்ளவைகளை அது பத்திரமா வச்சுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது சோத்திரம் தன்னிடத்தில் இருக்கிற அவை சோத்திரம் நல்ல விதைகளை காத்து கொள்ளுகிறது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. இத நல்ல மணல் அவை சோத்திரம் ஏற்ற காலத்தை அது இருக்கிறத வெளிப்படுத்துமா. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல தண்ணி பாஞ்சி போகிற இடத்துல பாருங்க, சில இடத்துல நல்ல அழகான பரல்கள் இருக்கும், சில இடத்துல நல்ல சாஃப்டான மண் இருக்கும், சில இடத்துல நல்ல பெரிய பெரிய கற்கள் இருக்கும், சில இடத்துல கூராங்கற்கள் அதை வேத பிடிக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தன் மேலே தண்ணீர் பாய்ந்து போகும்படிக்கு அது என்ன செய்யுமா, விட்டு கொடுத்துட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் வாழ்க்கையில் அவன் பிரச்சனைகளும் போராட்டங்களும் கடந்து போகும்படிக்கு விட்டு கொடுத்துட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நல்ல கணக்கில் மணல் எடுத்து சோதனை நல்ல தங்கம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்ட இடத்துல போய் நல்லா அந்த ஆற்று மணலை எடுத்து அரிச்சு பாருங்க, அது தன் மேலே தண்ணி பாய பாய அதுக்கு உள்ளதாக இருக்கிற அவன் பொக்கிஷத்தை அது வெளியே கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
தன் வசனை கேட்கப்படுகிற வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களாயும் அதை அவன் சோத்திரம் போராட்டத்தினாலும் சஞ்சலப்பினாலும் விட்டுவிடாது அதை ஏற்ற காலத்தில் வெளிப்படுத்துகிறாயும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லா ஓடிட்டு இருக்கிற ஆத்து மணலை கொஞ்சம் கலக்கி பாருங்க, ஸ்பாட்டில் தெளிஞ்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இங்கே சொல்லப்படுது. இந்த மற்ற மண்களைப் போல அல்ல, ஓடுகிற ஆற்றில் இருக்க ஆற்று மணலை போல நீ வாயை மூடிட்டு சும்மா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மற்ற மணலை போல அவை சோத்திரம் கலங்கப்படுகிற நேரத்தில் முழுவதும் கலங்கி போகாத. அல்லேலூயா. ஒரு குழப்பம் வர நேரத்தில் எழுந்து அவை சோத்திரம் வாயை பிதற்றி அவை சோத்திரம் உன்னை குழப்பி போடாத. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆற்றுமல் நிமிஷத்தில் சுத்தப்படுகிறது போல வாயை பற்றி அமை சூத்திரம் வாயை மூடி அமை சூத்திரம் அமைதலாவே இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. போராட்டம் உன் மேலே கடந்து போகட்டும், நெருக்கம் உன் மேலே கடந்து போகட்டும். அது கடந்து போகும் பொழுது உன்னிடத்தில் தங்கி இருக்கிறால வேத வாக்கியம் வெளியே முளைப்பத்து வெளியே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 55வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனமும் 12வது வசனமும் ஒரு காரியம் சொல்லுகிற வாசிங்க. ஏசாயா 55வது அதிகாரம் 10வது வசனமும் 12வது வசனமும் மாரியும் உறைந்த மழையும் வாரத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு வெறுமையாய் திரும்பாமல் பூமியை நனைத்து அது முளை அசோதனை கிளம்பி வருகிறது, பலனை கொடுக்கிறது போல விதைக்கிறவனுக்கு விதயம் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது போல நிச்சயமாய் இன்னைக்கு சொல்லப்படுகிற வார்த்தையை ஏற்று அவை சொத்திர அவைகள்படி செய்வேன்னு சொன்னால் நிச்சயமாய் இந்த மழை தன் ஏற்ற காலத்தில் பலனை கொடுக்கிறது போல உன்னிடத்தில் விதைக்கப்பட்ட வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்லப்பட கர்த்தருக்கு காத்திருப்போ யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு யாரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ விதைக்கப்பட்டிருக்கிற விதை ஏற்ற காலத்தில் முளைப்பிக்கும்படிக்கு அவன் சில தண்ணீர்களை உன் மேலே ஓட விட்டாலும் நீ ஆற்றின் மணலை போல இரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கலக்கப்படுகிற சூழ்நிலை எந்த ஆற்று மணலுக்கு உண்டாயிருக்கிறது போல கலக்கப்படுகிற சூழ்நிலை ஒருவேளை வந்துச்சுன்னு சொன்னா நீ அமைதலாயிரு. அல்லேலூயா. எப்படி? shut up your mouth and put it in your pocket என்று சொல்லுக போல நீ அமைதலாவே இரு, குழம்பாத. அல்லேலூயா. நீ கலங்கால. அல்லேலூயா. ஸ்பாட்ல நிமிஷத்துல தெளிவடைவனாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உன்னிடத்துல மறைந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை வெளியே முளைப்பித்து வரும். அல்லேலூயா. மறைந்திருக்கிற காரியம் வெளியே வரும். கலங்குற தண்ணீரை மறுபடியும் நீ கலக்குறன்னு சொன்னா அதிலே உள்ளே இருக்கிற பொன் வெளியே வராது, உள்ளதான் மங்கி போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதக்குழியில் பாருங்க, புதக்குழியில் ஒரு வேளை சிக்கிட்டிங்க வச்சுப்போம், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் நெளிஞ்சு முறிஞ்சா என்ன ஆகுமா? அதில் இருந்து குடஞ்சா என்ன ஆகுமா? அது இன்னும் என்ன செய்யும்? ஆழத்தில் கொண்டு போகுமா? நிதானிச்சு ஏதாவது இருக்கிற இடத்துல உங்கள் கையை நீட்டி அப்படி தானடா வெளியே மெதுவாக நீங்கள் அசையாமல் வெளியே வந்தால் நீங்கள் தப்பு வைக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனை குழப்பம் கலக்கப்படுற நேரம் வரும்போது அதில் நின்று கலங்குனா நீங்கள் இன்னும் ஆழத்தில் தான் சிக்குவீங்க. அல்லேலூயா. நிதானிச்சு கர்த்தர் எனக்கு வார்த்தை தந்திருக்கிறார் என்று சொல்லி நிதானிச்சு அமைதலா. அல்லேலூயா. கர்த்தருக்கு இடம் கொடுத்தா அவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்ர ஓசியா 10வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ஓசியா 10வது அதிகாரம் 12வது வசனம். ஓசியா 10வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். நீங்கள் நீதிக்கென்று விதைத்தீங்கள், அறுப்பு அறங்கள் பண்படுத்துங்கள்,
கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை அவருக்கு ஏற்ற காரியத்தை செய்யும் மட்டும் அவரை தேட காலமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேற காத்துருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் வாயை மூடி என்ன செய்யுங்க, ஆண்டுடைய வார்த்தையை வெளிப்படும்படி காத்துருங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு அமைதலா இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் எரேமியா 4வது அதிகாரம் 3வது வசனம் அழகாய் சொல்லுகிறது. வாசியுங்கள். எரேமியா 4வது அதிகாரம் 3வது வசனம். யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடு கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், நீங்கள் எதுக்குள்ள விளையாயிருங்கள், முள்ளுகளுக்குள்ளே விதையாயிருங்கள். உங்கள் தரிசன நிலத்தை உங்கள் சரீரங்கள் வாழ்க்கையை நல்ல மணலை போல பண்படுத்துங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்பட்டவர்களாக இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்பட்ட பெரிய பெனிஃபிட். எப்படி? முள்ளை நம்ம ஏற்ற காலத்தில் மாற்றிடுவோம். சரியா? கர்த்தர் மாற்றிடுவார். முள்ளுக்குள்ளே நீங்கள் விதைக்கப்படும் போது ரொம்ப பெனிஃபிட். என்ன பெனிஃபிட்டு? சோதரம். நீங்கள் நல்ல விதை. சரியா? நீங்கள் நல்ல விதைன்னு வச்சுக்கோங்க. சரியா? உங்களை நல்ல போராட்டம் நல்ல பிரச்சனைக்குள்ளே கர்த்தர் விதைக்கிறார். உங்களுக்கு நன்மையா தீமையா? பாஸ்டர், நாங்கள் ஒரு வசனம் கேள்விப்பட்டிருக்கோம். முள்ளுக்குள்ளே விதைக்கப்பட்டவன் சோதரம் மங்கி போனான் இல்லையா பாஸ்டர்? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அங்கே போகாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் இங்கே சொல்ல போகிற காரியம் வேறு. அல்லேலூயா. நீங்கள் முள்ளுக்குள்ளே விதைக்கப்பட்டவர்களாக இருங்க. அல்லேலூயா. நீங்கள் முள்ளுக்குள்ளே விதைச்சப்பட்டா, நீங்கள் போராட்டத்துக்குள்ளே ஏற்கனவே விதைக்கப்பட்டா, ஆண்டுடைய புதமண்டலுக்குள்ளே நீங்கள் ஏற்கனவே விதைக்கப்பட்டா, எந்த சத்துருவங்களை பறித்து கொண்டு போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த வஞ்சகமான இந்த எறும்பை போல ஆசைகளை என்ன செய்ய பற்றி பிடிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் முளைச்சி வரும்போது கர்த்தர் வேலையை மாற்றி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் முளைச்சி வரும்போது கொஞ்சம் பிரச்சனையை கர்த்தர் மாற்றி தருவார். அல்லேலூயா. உங்கள் மேலே இருந்த முள் அது என்ன செய்யும்? விசாலமாக சைடில் மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்படுற நீங்கள், முட்களுக்குள்ளே விதைக்கப்படுற இங்கே பாக்கியவானா இல்லையா? பாக்கியவான். அல்லேலூயா. சகல தீங்களுக்கு சகல கண்ணிகளுக்கு நீங்கள் தப்பிக்கப்படுறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சகல நெருக்கத்து கூட நடக்கப்படுற தேவ பிள்ளை நீங்கள் பாக்கியவான். அல்லேலூயா. எந்த மனுஷனும் உங்களை சேதப்படுத்த போகிறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உங்கள் மேலே விதைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் சோதர உங்கள் நிலத்தில் நிலமாக இருக்கிற நல்ல மணல் மேலே விதைக்கப்பட்டிருக்கிற நல்ல வேத வசனத்தின் விதைகள் ஆமாம் ஏற்ற காலத்தை உங்கள் மத்தியில் முளைப்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் இடத்துல வசனம் முளைப்பிக்க அது பெருக பெருக உங்கள் வாழ்க்கை நூறத்தனியான மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக யோபுடைய காரியத்தை மட்டும் வாசித்து போயிடுவோம். யோபு 14வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வாசித்து முடிச்சிடும். யோபு ஆமை சோத்திரம் 14வது அதிகாரம் அதனுடைய ஆமை சோத்திரம் 7வது வசனத்தில் 9வது வசனம் முடிய. தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூர்ணத்தை நீ அறியக்கூடுமோ? அது வான பரியந்தம் உயர்ந்திருக்கிறது. சோதனை வாசிங்க. பாதாளத்தை விட ஆழமானது என்ன? பூமியை பார்க்கிலும் நீளமும். சோதரம் யோபு 14:7 தானே சோதரம். தொடர்ந்து வாசிங்க. நீளமானது, அவர் பிடித்தாலும் அவர் அடித்தாலும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ண போறது யாரு? மனுஷனுடைய மாயத்தை கர்த்தர் அறிவார், அக்கிரத்தை அவர் கண்டும் அவர் கவனியாமல் இருப்பாரோ? அல்லேலூயா, அல்லேலூயா. இது நாளளவோ நீங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்காமல் இருப்பாரோ? அல்லேலூயா,
அல்லேலூயா. இன்னும் ஏற்றவைகள் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களை செய்ததை அவர் கவனியாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. ஆனால் எவனமான அவன் நியாயத்திலும் அவன் ஸ்தோத்திர நீதியிலும் அவர் உங்களை கொண்டு போய் நிறுத்தினாலும் அவர் ஏற்ற காலத்தில் உங்களை முளைப்பிக்க செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அவன் கர்த்தர் உனக்காக அவர் யுத்தம் செய்வாராக. அல்லேலூயா. நீ என்ன செய்யணும்? கர்த்தர் உனக்கு யுத்தம் செய்வார். நீங்கள் என்ன செய்யணும்? சும்மா இருக்கணுமா? ரொம்ப டீசெண்டாக சொல்லுங்களேன். க்ளோஸ் யுவர் மவுத் அண்ட் ஷட் அப் மை க்ளோஸ் மை மவுத் அண்ட் ஷட் அப் அண்ட் புட் இன் மை பாக்கெட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாயை மூடி என் ஜோபுக்குள்ளே நான் பத்திரமா வச்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் பாக்கெட்டில் இருந்து கை போட்டு அவர் தமக்குள்ளவைகளை நமக்கு அவர் நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாமெல்லாம் கடந்த வருஷத்தில் ஆமை ஸ்தோத்திரம் நமக்கு பிரியமானவைகளை பேசி நமக்கு பிரியமான யோசனைகளை செஞ்சு ஆமை ஸ்தோத்திரம் நமக்கு ஏற்றவைகளை எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்ததுனாலே தவிர அதில் ஒரு காரியமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷம் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆமை ஸ்தோத்திரம் கர்த்தர் சொல்லுகிற காரியம், கர்த்தர் யுத்தம் பண்ணும்படிக்கு உங்கள் வாயை மூடி அதை எடுத்து உங்கள் பாக்கெட்டில் போட்டுருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும்படிக்கும். சாப்பிடக்கூட இப்போ யாருக்கும் பிடிக்கிறதில்ல. எப்படி சாப்பிட பிடிக்குதா? இப்போ வேண்டாம், எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம். சோதரன் நீ சாப்பிட்றா, கொஞ்சமாக சாப்பிட்றா, உடம்பு என்னத்துக்கிட்ட ஆகும்? ஒன்று நம்ம பெரியவங்க எல்லாம் எடுத்து காட்டுவாங்க. டே நான் இப்படி இந்த வயசுலேயே எனக்கு இப்படி இருக்குது, அப்போ நான் அப்படி சாப்பிட்டப்போ இப்படி இப்படி இருக்குது, உனக்கெல்லாம் இந்த வயசு ஆகும்போது என்ன ஆகும்போது? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சில பேர் சாப்பிடக்க மனசு இல்லை, அதனால நான் ரொம்ப அதிகமாக சொல்லலாம், விருப்பத்தோட சொல்லலாம், நீ சாப்பிடவும் வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தருடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்த நாவை பயன்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. மீதி உள்ள நேரம் வாய்க்கு நல்ல சிப்பை போட்டு களத்தி என்ன செஞ்சிடும், பாக்கெட்டுக்குள்ளே வச்சிரு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதிகமாக என்ன தெரியுமா செய்யணும்? கோபம் எரிச்சல் வரும்போ முதல்ல வாயை பூட்டிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி கோபம் எரிச்சல் வரும் என்ன செஞ்சிடணும்? வாயை பூட்டி என்ன செஞ்சிடணும்? சகோதரன் என்ன செய்யணும்? உங்கள் சட்டை பாக்கெட்டுக்குள்ளே வச்சிடணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சகோதரிகள் என்ன செய்யணும்? நீங்கள் அப்படி உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா சோதரன் நீங்கள் ஷால் ஏதாவது போட்டு துண்டு ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதில் கட்டி முடிச்சு வச்சிடணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சில பேருக்கு பாச்சா நாங்கள் சாதனம் போடுறதில்லை. இப்போ கொஞ்ச நாளாக சோதரம் அடிக்கடி போடுவோம், சில போடாமல் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. ரொம்ப இந்த உதயத்தில் ரொம்ப அதிகமாக கேள்விப்பட்டதில்லை, இல்லை கொஞ்சம் வருஷம் நாட்கள் முன்பதாக கேள்விப்பட்டது. நான் அநேக பேரை பார்க்குறேன். அல்லேலூயா. எப்படி அநேக பேரை பார்க்குறேன், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் எல்லா நேரமும் போட்டு நிற்க முடியாது பாஸ்டர், கஷ்டம் பாஸ்டர். நான் அதனால் ஒன்றுமே சொல்ல போகிறதில்ல. அல்லேலூயா. ஆனால் அந்த ஷால் அந்த அந்த டவல் இப்போ எதுக்கு பயன்பட போகிறேன்னா உங்கள் வாயை பத்திரமா காத்துக்கொள்ள பயன்பட போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரர்கள் நீங்கள் எல்லாம் வீட்டில் எல்லாம் நல்ல சட்டையெல்லாம் போட்டுருக்கீங்க, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதனால் நான் அவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க, கலட்டி சட்டை பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரிகள் நீங்கள் ஷாலெல்லாம் போட்டு பழகி இருந்தால் இப்போ உங்களுக்கு சுலபமாக இருந்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஷால் டவலெல்லாம் போட்டு பழகியிருந்தா இப்போ உங்களுக்கு வாய் கட்டக்கு அது உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாயை மூடினா முக்கவாசி குழப்பம் என்ன செய்யுது, மாறி போகுது. கர்த்தர் செயல்பட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், ஆரம்ப நாட்கள் இது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு இல்லையா? பாருங்கள், இப்போ அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது.
இனி நான் போடுவேன், இனி நான் செய்வேன்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது செஞ்சாதான் வாய் என்ன செய்யப்படும்? மூடவும் படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கோவம் வந்துச்சுன்னா, பிள்ளைங்க மத்தியில் கோவம் வந்துச்சுன்னா, ஷால் ஏதாவது கடந்துச்சுன்னா உடனே எடுத்து என்ன செஞ்சிடலாம்? நான் உன்ட்ட ஒன்றும் பேசலடே இப்படின்னு சொல்லிடலாம். அல்லேலூயா. இப்போ சொல்ல முடியுமா? ஏன்னா பழக்கப்படலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரன் சொன்னால் என்ன செஞ்சிடலாம்? சட்டை போட்டுருக்கனால என்ன செஞ்சிடலாம்? ஒரு சஞ்சலப்போ வந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் வெளியே போய் நிற்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்த விட்டு மாறி போகலாம். இனி ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. இனி எப்படி? ரொம்ப கஷ்டம். சகோதரி எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா நீங்கள்லாம் அப்படி தான் இருக்கிறீங்க போல இருக்குது. சோதரன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஷாலிபா பயன்பட போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம் இப்போ பயன்பட போகுது இந்த வருஷத்துலேருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் இது நாங்கள் செய்வோன்னா அது எனக்கு தெரியாது. அல்லேலூயா. செய்யாமல் இருந்தால் கஷ்டம். பாதி முக்கால்வாசி குழப்பம் மாறாது குடும்பத்தில். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க சோத்திரம். எலிசாவை பாருங்க. அந்த உடன் ஊழியக்காரன் என்ன செஞ்சான்? சோதனம் அவர் அடையாளத்தை கேட்டப்போ தீர்க்கதரிசி என்ன சொன்னான்? நீ எனக்கு என்ன சால்வையை நீ பெற்றுக்கொள்வ. அல்லேலூயா. அந்த சால்வையை கொண்டு முதல்ல என்ன செஞ்சான்? முறுக்கி ஹலோ முறுக்கி என்ன செஞ்சான்? அப்படி சொல்லுங்க. அடித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அதே போல் நல்ல ஷால்லாம் போட்டிருந்தா நீ கையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஷால் எடுத்து அடி கொடுத்தா போதும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சகோதரன் நீங்கள் வீட்டில் நல்ல சட்டையெல்லாம் போட்டு நிற்கிறீங்கன்னா சோதரன் வாய் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பையன் மெதுவாக எழும்பி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், போயிட்டு வந்துடலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பயன்படுத்த முடியுமா? இனி பயன்படுத்த முடியுமா? கஷ்டம் பாஸ்டர். எப்படி அது சாத்தியக்கூறு ஆகும்? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் மேன்மை உண்டாகும்படி கர்த்தர் கொடுக்கப்பட்ட உபதேசம் இந்நாள் இந்த திலக்கு கடவுளாக. அல்லேலூயா. அதான் சொன்னேன், நீங்கள் நல்ல மணலாக இருந்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட உபதேசம்லாம் முளைச்சி வெளியே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகள்னால உங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடைய போகிறது.